அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியது, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்ன மின் ஷர்ரின் நாஸ் இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா. நாளை மறுமையில மனிதர்களையே அந்தஸ்தால ரொம்ப கெட்டவன் யார் என்றால், நாளை மறுமையில மனிதர்லையே அந்தஸ்துல ரொம்ப கெட்டவன் யார் என்றால், அர்ரஜுலு யுஃப்லி இலல் மர்ஆ வ துஃப்லி இலைஹி சும்ம யுன்ஷுரு சிர்ரஹா. தன்ற மனைவியோட இருந்தத அந்த ரகசியத்தை வெளியில சொல்றவன் தான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. மனைவியோட இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், தாம்பத்திய உறவுல ஈடுபட்டிருப்பாங்க, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி விட்டுருவாங்க. இவன் தான் ஆக கெட்டவன். ரசூலுல்லாஹ் அப்பவே ஒரு போடு போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துக்கு அது ரொம்ப பொருந்தது. எப்படி பொருந்தா, இப்ப அந்த ரகசியத்தை சொல்றது இல்லை, படமா போட்டு காட்டுறான். படமா போட்டு காட்டுறான். மனைவியோட கல்யாண வெட்டிங்லயே கிஸ் பண்றத போட்டோ எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு வெட்டிங் சீடியிலே ஓடுது. இது ஒரு ரகசியம். இது ஒரு மனைவியோட அவன் இருக்கிறது. இது 4 பேருக்கு முன்னால செய்யறது இல்லை. அப்போ ஒரு கட்டி பிடிக்கிறது. சில நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, போட்டோ எடுத்துக்குவாங்க, போன்ல போட்டோ எடுப்பாங்க, மனைவியை கட்டி பிடிச்சிட்டு சோல் இல்லாம தலையை திறந்துட்டு, அல்லது ரொம்ப மோசமான ஒரு பகுதியே என்ன செய்வாங்க பார்த்துப்பட்டு அழிச்சு விட்டுருவாங்க. இவங்க அழிச்சாலும் ரகசியத்தை வெளியாக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்குள்ள சிஸ்டம் என்ன, நீங்க என்ன மெமோரி சிப்பை பாவிச்சாலும், பென் டிரைவை பாவிச்சாலும், கமராவை பாவிச்சாலும், போனை பாவிச்சாலும், அதுல நீங்க என்னத்தை எடுத்து எப்படி அழிச்சாலும் இப்ப உள்ள சாப்ட்வேர்களை வச்சு அது உற்பத்தி செய்ததுல இருந்து இதுவரைக்கும் உள்ள அத்தனையுமே ரிப்பீட் எடுக்கலாமா? அதை திரும்ப எடுக்கலாம். அதுக்கே ஒரு சமூகம் அலைஞ்சுகிட்டு இருக்குது. சிலருடைய தொழிலே என்ன தெரியுமா, பாவிச்ச போன், பாவிச்ச கமரா, பாவிச்ச பென்ட்ரைவ், பாவிச்ச மெமோரி சிப்பை வாங்குறது தான் தொழிலே. எதுக்கு? அது பாவிச்சவன் வசதிக்காரனா இருந்திருக்கலாம், அவனை பிளாக்மெயில் பண்ணலாம். ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை ரீகவர் சாஃப்ட்வேரை போட்டு பெரிய ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறது. ஒரு ஒரு 1000 GB ஹார்ட் டிஸ்கை வச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு 1 GB அழிச்சு 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 500 GB இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவ்வளவு ரீகவர் பண்ணும். 1 GB பிடிச்ச கம்ப்யூட்டர்ல இருந்து ஹார்ட் டிஸ்க்ல போட்டா அது உற்பத்தி செஞ்சதுல இருந்து இவ்வளவு நாளைக்குள்ள வீடியோக்கள், படங்கள், போட்டோக்கள் எல்லாமே வந்துடும். எல்லாம் எடுத்து அதை தேடுவான். தேடி ஏதாவது அதுல இருந்தா அதை நெட்ல விற்கிறது, அல்ல சம்பந்தப்பட்ட ஆளை தெரிஞ்சு அவற்றை பிளாக்மெயில் பண்றது, இப்படி இருக்குது. ரகசியத்தை வெளியில வர்றாங்க. அப்ப நம்ம மனைவிதான், நம்ம என்ன தப்பா செஞ்சோம் அப்படின்னு சில பேர் அதை மாட்டிட்டாங்க. அப்ப நம்ம போட்டோ எடுக்கிறதுங்கிற ரகசியத்தை வெளியில வரும். நம்ம நினைக்கிறோம் நம்ம போனு, நம்ம அதை செய்யறோம், என்ன செய்யறோம், அழிக்கிறோம் நினைக்கிறோம். அது மண்ணுக்கு கிடந்தா கூட என்ன செய்வான், திரும்ப கண்டெடுக்கப்பட்ட உடைஞ்ச ஒரு துண்டுல இருந்து கூட திருப்பி எடுக்கிற அளவுக்கு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி வளர்ந்துகிட்டே இருக்குது. எனவே இது இந்த ஹதீஸ் இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விடயம். ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாது. இன்னும் சிலருக்கு வந்து 2 கல்யாணம் இருக்கலாம். ஒரு மனைவி கிட்ட இப்படி நடந்தா, அவ இப்படி என்ன கவனிச்சா, இன்னொரு மனைவிட்டையும் சொல்லிடக்கூடாது. எனவே இது இன்னொருத்தருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த உங்களோடய இருக்கணும். இந்த ரகசியத்தை நீங்க வெளிப்படுத்த கூடாது. சஹாபி பெண்கள் அப்படி பாக்குறாங்க. ஒரு சஹாபி பெண் சொல்றாங்க, யார சொல்லலாம், இன்னார கல்யாணம் முடிச்சுட்டேன் நானு, அவர் ஈமான்ல, இஸ்லாத்தில் ஈமான்ல ரொம்ப நல்லா இருக்கிறாரு, அவர் ஈமான்ல எல்லாம் எந்த குறையுமே கிடையாது, ஆனா அவரோட நான் வாழ்ந்துட்டேன்னு சொன்னா நான் குஃப்ர்ல போய் விழுந்துடுவேன்னு எனக்கு பயமா இருக்குது. யார் சொல்லாங்கிறாங்க. குறைய சொல்லலையே, நான் குஃப்ர்ல போய்த்துடுவேன்னு பயமா இருக்குது, புரியுற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படி என்றால் நீ அவங்க தந்த மகரை திருப்பி கொடுப்பியான்னு கேட்கிறாங்க. இந்த ஹுல்ங்கிறது, அந்த கணவனை தேவை நம்ம டாக்டர் ஃபசகன்னு சொல்லுவாங்க. உண்மையானது ஹுல் தான். ஃபசகங்கிறது தானாக கலந்து போறது. கல்யாணம் முடிச்சது பிறகு தெரிய வருது பால்குடி சகோதரி என்று. கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியா பிள்ளையெல்லாம் குழந்தைக்கும் போது ஒரு கிளவி வருவான், உங்க 2 பேருக்கும் நான் தாய்ப்பால் தந்திக்கிறேன்னுருவான். ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்யாணம் பிரிஞ்சு போகும். அதான் ஃபசக், தானாக பிரிஞ்சு போகும். விருப்பம் இல்லத்தான், என்ன செய்யறது, நம்ம சகோதரங்க நடந்ததுக்கு தௌபா தான் பிரிஞ்சு போகும். அதான் ஃபசக். ஹலுங்கிறது அவங்க வேணான்னு சொல்றது, பெண்ணு வேணான்றது. வேணாண்டா மகரை திருப்பி கொடுக்கணும். மகரை திருப்பி கொடுப்பேன். ஈச்சன் தோட்டத்தை அவர் மகரா கொடுத்திருந்தார், கொடுத்துட்டு வாழ்ந்துட்டாங்க. எனவே ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. இந்த விஷயத்துல இந்த காலிக்கோடுகள் எல்லாம் நாரி போற விஷயத்தை நாங்க பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ரகசியம் பாதுகாக்கணுங்கிற ஒரு கணவன் மனைவி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்ன, நிசாய்க்கும் உங்க மனைவிமார்கள் விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இன்னக்கும் அகத்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வோட அமானிதமா நீங்க அவங்களை கைபிடிச்சிருக்கிறீங்க.
வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி அமானத்தில்லாஹ். அவங்க கற்பனை அல்லாஹ்வுடைய அமானமாக கரம் பிடிச்சிருக்கிறீங்க, கையை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறீங்க, பயந்து கொள்ளுங்க. கல்யாணம் வந்து பிரிஞ்சு கல்யாணம் முடிச்சு காலிக்கோட்ல போய் பிரிஞ்சா ஆளுக்கால் எதிரி ஆயிட்டாங்க. ஒன்னும் தெரியாத நீ அப்படி செஞ்சவன் தானே, ஒன்னும் தெரியாத அடி நீ இப்படி எல்லாம் பேசினவ தானே. அவங்க எதை ரகசியமா மானத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆசைப்பட்டு துடிச்சு அதை போய் பப்ளிக்ல சொல்லி விட்டுருவாங்க. இவன் அல்லாஹ் இடத்துல ஆக கெட்டவனா இருப்பானா. ஆக பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போங்க, உனக்கு வாழ பிடிக்கலையா விட்டுட்டு போ. அது சமூகத்துல அந்த காலிக்கோட்ல போய் அவன் மானத்தை போட்டு வாங்கி, அவன் மானத்தை அவ போட்டு வாங்கி இல்லாத ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லிடுவாங்க. நீ ஆம்பளையே இல்ல 9டான்றவாங்க, 9டான்றவா. அப்ப இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் நாங்க காணலாம். எனவே ஒரு மனைவிட்ட இருந்துட்டு அந்த ரகசியத்தை வெளியாக்குறது இது இன்னைக்கு சமூகத்தில் அதுல பாரதூரம் தெரியாது. படைப்பிலேயே ரொம்ப மோசமான ஒரு படைப்பு அந்த படைப்பு அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது முஸ்லிம் கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மிடத்திலிருந்து நழுவி சென்ற நற்செயல்களாக, நழுவி சென்ற விஷயங்களாக, கவனிக்கப்படாத விஷயங்களாக இருக்குது. இதையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு விட வேண்டியதை விட்டு எடுக்க வேண்டியதை எடுத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நாங்க எப்பவுமே வாழணும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.